அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி திருவருகை கால வார நாள்கள். முதல் வாசகம், யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 1, 2 மற்றும் 8 முதல் 10 முடிய. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோப்பின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரவேலுக்கு செவிகொடுங்கள். யூதா, உன் உடன்பிறந்தோர் உன்னை போழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடங்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பெயர் பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகிறவரே, எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும். அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி திருவருகை காலம் 2ஆம் வாரம் புதன்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேத்சும் செராகும். பெரேத்சின் மகன் எத்சரோன், எத்சரோனின் மகன் ராம், ராமின் மகன் அமினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன்
போவாசு. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது. ஒபேதின் மகன் ஈசாய். ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன். சாலமோனின் மகன் ரெகபயாம். ரெகபயாமின் மகன் அபியாம். அபியாமின் மகன் ஆசா. ஆசாவின் மகன் யோசபாத்து. யோசபாத்தின் மகன் யோராம். யோராமின் மகன் உசியா. உசியாவின் மகன் யோத்தாம். யோத்தாமின் மகன் ஆகாசு. ஆகாசின் மகன் எசேக்கியா. எசேக்கியாவின் மகன் மனாசே. மனாசேயின் மகன் ஆமோன். ஆமோனின் மகன் யோஷியா. யோஷியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல். செயல்தியேலின் மகன் செருபாபேல். செருபாபேலின் மகன் அபியூது. அபியூதின் மகன் எலியாக்கிம். எலியாக்கிமின் மகன் அசோர். அசோரின் மகன் சாதோக்கு. சாதோக்கின் மகன் அக்கீம். அக்கீமின் மகன் எலியூது. எலியூதின் மகன் எலையாசர். எலையாசரின் மகன் மாத்தான். மாத்தானின் மகன் யாக்கோபு. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாளிலே நாம் நற்செய்தியாக ஆண்டவருடைய தலைமுறை பட்டியலை நாம் வாசித்தோம். நாம் கேள்வி எழுப்பலாம், எதற்காக இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய தலைமுறை பட்டியலை கொடுக்க வேண்டும் என்று. இந்த பெயர் பட்டியலை வைத்து நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்? அப்படியே தெரிந்தாலும் இயேசுடைய பெற்றோர் யார் என்று நமக்கு தெரியும் என்று நாம் அதனை எளிதாக முடித்து விடலாம். ஆனால் அதை தாண்டி மத்தேயு நற்செய்தியாளர் இதை தன்னுடைய நற்செய்தியின் தொடக்க பகுதியாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதில் ஏதேனும் காரணம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு தன் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலேயே முதல் 17 வசனங்களிலேயே இந்த தலைமுறை பட்டியலை அவர் கொண்டிருக்கிறார். இயேசுடைய தலைமுறை பட்டியலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதிலே மிகப்பெரிய பொருளானது அடங்கியிருக்கிறது. ஒரு 3 விதமான காரணங்களை சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, இயேசுவின் தலைமுறை பட்டியல் வழியாக ஆண்டவர் இயேசு ஏதோ இன்னொரு கிரகத்திலிருந்து வந்த மனிதர் அல்ல, மாறாக அவர் நம்மை போன்று ஒரு சாதாரண மனித குலத்திலிருந்து உதித்தவர். இவருக்கு மகனாக என்று சொல்லி அவர் மனிதனை போன்றவர், மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தவர், மனித பிறப்பு கொண்டிருப்பவர் என்பதை நமக்கு மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். இரண்டாவதாக, அன்புக்குரியவர்கள், இந்த தலைமுறை பட்டியல் வழியாக இயேசு யூத குலத்தை சார்ந்தவர். கடவுளால் வாக்களிக்கப்பட்ட இனம் ஆபிரகாமின் தலைமுறையினர், நம்பிக்கையின் தந்தையாக இருக்கின்ற ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் தான் இந்த யூதர்கள் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் அந்த குலத்திலே ஒரு யூதராக, யூத மரபை தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கப் போகின்ற ஒரு மாபெரும் மனிதராக இயேசு இருக்கப் போகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இயேசுடைய தலைமுறை பட்டியலில் நாம் பார்க்கின்றோம் பல மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அந்த மனிதர்களில் எல்லாருமே, ஒரு சிலரை தவிர எல்லாருமே சிறந்தவர்கள். ஆனால் ஒரு சிலர், ஆண்டவர், ராகாபு போன்றோர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கெட்ட நடத்தையை கொண்டிருந்தவர்கள். ஆக இந்த தலைமுறை பட்டியலில் அவர்களுடைய பெயர் இணைப்பதற்கு காரணம், கடவுள் இப்படிப்பட்ட மனித குலத்தை தேர்ந்தெடுத்துதான் தன்னுடைய மீட்பை கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களை பாருங்கள், கடவுள் தன் மீட்பை பாவிகள்,
பாவியின் குலத்தில் நான் பிறக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் நிறுத்திவிடவில்லை. மாறாக அந்த பாவத்தன்மையிலிருந்தும் ஒரு புனிதத்தை உருவாக்க, பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்வு, புதிய மீட்பு உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக இருப்பதற்காகத்தான் மத்தேயு நற்செய்தியாளர் தனது நற்செய்தியிலே இந்த தலைமுறை பட்டியலை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதனை அறிந்து கொள்வோம். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் இந்த தலைமுறை பட்டியலை படிக்கின்ற சமயத்தில் இந்த காரியங்களை நாம் மனதில் நிறுத்துவோம். இயேசு நம்மை போன்று ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தவர். இரண்டாவதாக யூத குலத்திலே பிறந்தவர். மூன்றாவதாக தன் இந்த உலகத்திலே வருவதற்கு புனித குடும்பத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, புனித தலைமுறைகளை தேர்ந்தெடுக்கவில்லை. மனிதராக பிறக்கின்ற அவர் மனிதனுக்கு உரிய அந்த இயலாமையில் இருக்கக்கூடிய மனித குலத்திலே பிறந்தவர் என்பதை அவர் எடுத்து எம்புகிறார். அவர் அவ்வாறு இருந்தும் அவர் பாவம் செய்யாத செம்மறியாக இருந்தார். அதான் அவருடைய சிறப்பாகவே நாமும் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நமக்கும் மனித பிறப்பு இருக்கிறது. ஆகவே இயேசுவை போன்று மனித பிறப்புகளாக பிறந்திருக்கின்ற நாம், நமது பிறப்பின் வழியாக நாம் இந்த உலகத்திற்கு பிறந்ததன் காரணத்தை அறிந்து கொண்டு இயேசுவை போல இந்த உலகத்திற்கு நம்மால் முடிந்த சில நன்மை தனைகளை செய்து ஆண்டவருக்காக நாம் நம் வாழ்வை அர்ப்பணிக்க ஜெபிப்போமா? அன்பாண்டவர், இந்த அருமையான நாளுக்காக ஜெபிக்கின்றோம். தலைமுறை பட்டியல் வழியாக உமது மனித பிறப்பை எங்களுக்கு எடுத்துரைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். நாங்களும் குடும்பத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்திலே பிறந்தவர்கள். ஆகவே எங்களுக்கென்ற ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் இருக்கின்ற நல்லதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நல்லதை எங்கள் வாழ்விலே நாங்கள் செயல்படுத்தி நாங்கள் உமக்கேற்ற சீடர்களாக வாழ்வதற்குரிய நல்ல ஆசையை தந்தரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.